நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பழைய ரேசிங் கூட்டில் ஒரு சின்ன வேலைப்பாடுகள் செஞ்சுருந்தோம். அதை பற்றி தான் பார்க்கலான்னுட்டு. இந்த கூட நாங்கள் இப்போ ப்ரீடிங் எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேலைகள் செஞ்சுருந்தோம். எதனால் அப்படின்னா, நம்ம எல்லா பேடுகளுமே ஓப்பனில் ஜோடி போட்டிருந்தோம்னா நம்ம நினச்ச ஜோடியிலேருந்து கரெக்டான குஞ்சுகள் எடுக்க முடியாது. வேறு பேடுகள் வேறு ஃபீமேலில் மிதிக்கிறதுனால நம்மளுக்கு கிராஸ் ப்ரீடிங் கிடைக்கும். அதை தவிர்க்கிறதுக்காண்டி தனித்தனியாக வச்சு குஞ்சு எடுக்கிறதுக்காண்டி இந்த கூட்டை நாங்கள் ஒரு 4 அறை பெரிய அறை மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே பேடுகள் ஃப்ரீயாக அழகாக தனித்தனியாக வச்சு குஞ்சு எடுத்துடலான்ட்டு இந்த கூட்டை இப்படி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பந்தயம் 550க்கு மேலே நாங்கள் விடலை. 3 பேடு அப்புறம் மோல்டிங் ஆகிட்டனால நாங்கள் அதை ப்ரீடிங்கே எடுத்துட்டோம். இப்போ தான் கூட்டு வேலைகள்லாம் ஓரளவு கிட்ட நெருங்கி முடிச்சிருந்தோம். இனி இந்த வருஷம் இனிமேல் தான் ப்ரீடிங் போட்டு அடுத்த வருஷத்துக்கு பந்தயத்துக்கு நம்ம குஞ்சு எடுக்கணும். இந்த கூட்டில் முக்கியமாட்டு ஒரு 5 ஜோடி நாங்கள் போடலான்னு பிளான் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாமே நல்ல பறந்த புறாக்களும் இம்போர்ட்டட் பேடுகளும் வச்சு தான் ப்ரீடிங் கொடுத்துருக்கோம். இதில் உள்ள குஞ்சுகள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்ல முறையில் பண்ணித்தரோம் நீட்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல பறந்த புறாக்கள் தான். இனி இந்த கூட்டில் நம்மளுக்கும் ஃபுல்லாக ப்ரீடிங் மட்டும்தான் இருக்கும். ரேசிங் கூண்டு வேறு கூண்டில் வச்சு தான், மேலே உள்ள கூண்டுகளில் வச்சு தான் விடுறது மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக 1000க்கு மேலே விடுறது மாதிரி பிளான் இருக்கும். ஏன்னா பறந்த புறாக்கள் நம்மகிட்ட ஒரு 5 புறா ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். பாக்கி எல்லாமே யங் பேர்டு தான். கண்டிப்பாக 1000க்கு மேலே நம்ம பிடிக்கலான்னுக்கிட்டு ஒரு நல்ல நம்பிக்கையோடு அடுத்த வருஷம் நிறைய குஞ்சுகள் எனக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜோடி ஒரு ஜெனரல் லைனு, ஒரு இம்போர்ட்டட் லைனு. இதில் கண்டிப்பாக பறக்கணிட்டு புதுசாக நாங்கள் செட் பண்ணது தான், வெளியில் வாங்கினது. இதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம விட்டு பார்த்தா தெரியும். இதில் ஃபீமேல் ஃப்ளைஸ் பண்ணிட்டு வாங்கினது 500ல். பின்னாடி இருக்கக்கூடிய ஆண் பேடுமே எங்கள் கூண்டில் ஒரு இம்போர்ட்டட் லைனு, நல்ல கேரண்டியாக பறக்கக்கூடிய லைனுக்கு போட்டிருக்கோம். இதில் உள்ள குஞ்சுகளும் கண்டிப்பாக பறக்கணிட்டு நல்ல நம்பிக்கை இருக்குது. 3வது இப்போ கொடுத்துருக்கிறது இந்த ஃபீமேல் ஏற்கனவே நம்மள்கிட்ட 550 பறந்துருக்கு. இந்த ஆண் இந்த வருஷம் 550 ஆழ்ந்தடை பண்ணது. ஃபீமேல் 200 பறந்தது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உள்ள குஞ்சும் கண்டிப்பாக நல்லா வரான்னுக்கிட்டு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஜோடி முட்டை வேற போட்டாச்சு. இந்த ஜோடியில் அந்த தலையில் உள்ள இருக்கிறது 550 ஆழ்ந்தடை இந்த வருஷம் பண்ணி கொடுத்து, அதுக்கு நம்ம கூட்டில் ஒரு முக்கியமான இம்போர்ட்டட் லைன்லேருந்து ஒரு பேடு கொடுத்துருக்கோம். இப்படி எல்லாமே நம்ம இம்போர்ட் லைனுக்கும் நம்ம கூட்டில் பறந்த லைனுக்குமே கிராஸ் பண்ணி போடுறதுனால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுலேயுமே ஃபீமேல் 1000 பறந்த லைன் தான். ஆணு புதுசாக வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். அதுவுமே ஒரு நல்ல 1000 பறக்கக்கூடிய ஸ்பீட் லைன் பார்த்து எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.